ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் உங்கள் பழனி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மென்னல் வேகத்தில் வந்து அது ஏறிட்டு போயிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 100 ரூபாயை வந்து ஆல்ரெடி கிராஸ் பண்ணிடுச்சு. 108 110 ரூபா வரையும் பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ஏறி போயிடுச்சு. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ பெட்ரோல் பைக் இந்த மாதிரி டீசல் பைக்லாம் எதுக்கு வாங்கணும், ஸோ நம்ம பெட்டராக வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஆனால் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நம்ம வாங்கினோம்னா ஸோ சார்ஜிங் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஊரில் நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம வீட்டில் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதே வேறு வெளியில் எங்கேயோ போயிட்டு அங்கே ஏதாவது பேட்டரி காலி ஆகிடுச்சுன்னா நம்ம வந்துட்டு எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு மைண்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்றதை வந்துட்டு இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் முதல் முறையாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இந்த பெட்ரோல் ப்ரைஸ் அதிகமாகிறத காரணத்தை வச்சுட்டு நிறைய இப்போ வந்து புதுசாக வந்து நிறைய கம்பெனி வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் கார், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து புதுசாக இப்போ வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து சார்ஜிங் பாயிண்ட் வந்து இப்போ நார்மலாக நம்ம ஒரு பெட்ரோல் பைக்கோ இல்லை பெட்ரோல் காரோ அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க போயிட்டு நம்ம எங்கேனாலும் பெட்ரோல் பங்க்கில் போயிட்டு நம்ம பெட்ரோல் பிடிச்சிப்போம், இல்லை டீசலில் இருந்தால் டீசல் பிடிச்சிப்போம். பட் ஆனால் இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னாக்கா நம்ம வெளியில் போயிட்டு எங்கே பிடிக்கிறது, இப்போ சார்ஜ் பண்ணுறது அப்படின்ற குழப்பம் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சார்ஜிங் பாயிண்ட் வந்து வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தனி நம்பர் இல்லாட்டி ஏதாவது ஒரு நிறுவனங்களோ இல்லை எங்கே வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சார்ஜிங் பாயிண்ட் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உரிமமோ எந்த ஒரு பர்மிஷனோ வந்து தேவையில்லை. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து நம்ம எதுவும் வந்து இதுக்கு பர்மிஷன் வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து யார் வேணாலும் ஒரு தனி நம்பர்னாலும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு கம்பெனியே யாரோ ஒரு கம்பெனி மூலமாக அவங்க வேணாலும் இந்த மாதிரி சார்ஜிங் பாயிண்ட் வச்சு வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாகவே ரொம்பவே ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட்னே சொல்லலாம். ஸோ இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அவங்க எப்படி திங்க் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தவிர பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் வந்து ஏர் பொல்யூஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் வெஹிக்கிள் பதிலாக வந்துட்டு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த மாதிரி அவங்க புது அனௌன்ஸ்மெண்ட் அது ரிலேட்டடான என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நமக்கு வந்து தேவையோ அதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து கூடிய சீக்கிரம் கொண்டு வரதான் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் சார்ஜிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாடு ஃபுல்லாகவே, இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா அங்கங்கே இப்போ நார்மலாக பெட்ரோல் பங்க் எப்படி இருக்கோ அதே போல் எலக்ட்ரிக் சார்ஜிங் பாயிண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா ஸோ சிட்டி உள்ள இருந்தாக்கா இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டருக்கு ஒரு டிஸ்டன்ஸுக்கு வந்து ஒரு சார்ஜிங் பாயிண்ட் வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு லாங் வந்து ஹைவேல வந்து இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 25 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சார்ஜிங் பாயிண்ட் வந்து கம்பல்சரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து MSME அப்படின்ற வந்து தொழில்நுட்ப மேம்பாட்டு விரிவாக்க மையம் அப்படின்ற அதோட சார்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் இந்த ஸ்கூட்டர் இருக்குல்ல, எலக்ட்ரிக் வாகனம், அப்புறம் சார்ஜிங் ஸ்டேஷன், அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு எப்படி வந்து நம்ம வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறது, ஸோ அதுக்கான பயிற்சி வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்தே வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் தான் இது கண்டிப்பாக. ஸோ ஏன்னா ஃபியூச்சரில் வந்து நம்ம பெட்ரோல் வெஹிக்கிளே இருக்குமா அப்படின்றது நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னாக்கா கண்டிப்பாக வந்து 100%ல 70% வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது நம்ம உறுதியாக சொல்லலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 2020 வருஷத்தை வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த 2021 வந்து பார்த்தீங்கன்னா 240% வந்து ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணுறது சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் மாதத்தில் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூபி உத்தரப்பிரதேசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கான். ஸோ ஓகேங்களா. ஸோ உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 2021 வருஷத்தில் 23% வந்து ஃபுல்லாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா 13% வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்நாடகா, ஸோ இவங்க வந்து 9%, அப்புறம் ராஜஸ்தான் 8%, டெல்லி 7%, அப்புறம் தமிழ்நாடு வந்து 7% இந்த அளவு வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்க. 2020 கம்பேர் பண்ணும்போது 2021 இவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படின்னு வந்து ஒரு சர்வே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உண்மையிலே இது வந்து ஒரு சூப்பரான விஷயம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொல்யூஷன் கண்ட்ரோலும் ஆகும், ப்ளஸ் நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பெனிஃபிட்டாகவும் முடியும். ஸோ நம்ம வந்து பெட்ரோல் போடுறது 100 ரூபா, ஒரு லிட்டர் வந்து 100 ரூபா 110 ரூபா அந்த ரேஞ்சுக்கு அமௌண்ட் கொடுத்து பே பண்ணுறது பதிலாக நம்ம ஒரு டைம் சார்ஜ் பண்ணோம்னாவே இப்போ நிறைய புதுசாக டிஃப்ரெண்ட் நிறைய எப்படி சொல்கிறது மைலேஜ் வந்து அதிகமாக கொடுக்குற ஸ்கூட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை 4 வீலராக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ என்னென்ன கொண்டு வர போகிறாங்க, ஸோ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் புதுசாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.